10 பைசா இவைகளை மாற்றி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நான் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி கரீபே நவாஸுடைய தர்பாருக்கு ஜியாரத்துக்கு சென்றேன். ஒரு ஃபக்கீர் வந்தார். அவரிடத்தில் 4 அணா எடுத்து கொடுத்தேன். அவர் என்னை பார்த்துவிட்டு, என்ன நீ 4 அணா தர்ற அப்படின்னாரு. என்னிட்ட இருக்கிறது தர்றேன்னா, ஏ சகாவத் का महीना है, नोट उठाना, यहाँ चिल्लर का कुछ काम नहीं அப்படின்னாரு. இது தர்மம் கொடுக்கக்கூடிய மாதம். நீ சில்லறைகளை தருகின்றாய், சில்லறைக்கு இங்கே வேலை இல்லை, நோட்டு நோட்டாக கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் அப்பொழுது அவரிடத்தில் வேடிக்கையாக சொன்னேன், கொடுக்கக்கூடியவர்கள் நோட்டு நோட்டாக கொடுத்தால் நானும் கொடுக்கக்கூடியவன் தான். ஆனால் நானும் உங்கள் அளவுக்கு ஃபக்கீர். ஆனால் நீங்கள் மனிதரிடத்தில் கேட்பீர்கள், நானோ அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடியவன். நான் அல்லாஹ் இடத்தில் கேட்பதே பணம் உடையவனாகவும் பணம் உடையவனாகவும் என்னை வைத்திருக்காதே என்பது அல்லாஹ் இடத்தில் நான் கேட்கிற துவா. இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் உடையவனாகவும் பணம் உடையவனாகவும் என்னை வைத்திருக்காதே. எனக்கு எவ்வளவு எந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுது தேவையோ அப்பொழுது என் பாக்கெட்ல இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. பணம் உடையவனாகவும் பணம் உடையவனாகவும் என்னை வைத்திருக்காதே என்று நான் பிரார்த்திக்கக்கூடியவன். அவன் தருகிற பொழுது நோட்டு நோட்டாக நான் தருவேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அவர்களுடைய தர்பாருக்கு சென்று, நான் உங்க ஆளு, உங்க இடத்துக்கு வந்திருக்கேன், உங்க ஃபக்கீர்கள் என்கிட்ட வந்து நோட்டு கேட்காங்க, நோட்டு கொடுக்கறதுக்கு நோட்டு கொடுத்தா நான் நோட்டு கொடுப்பேன், என்கிட்ட இருக்கிறது சில்லறை தான், அதனால நான் சில்லறை ஆளு, சில்லறையை கொடுக்கவா நோட்டை கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கால் மாட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். அங்கே போனால் ஸலவாத்து ஓதி அவர்களுடைய ஹக்கில் ஹதியா செய்வது நம்முடைய காணிக்கை. அது ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அவர்களுக்கு அஜ்மீருக்கு சென்றால் ஸலவாத்து ஓதி அவர்களுடைய ஹக்கில் ஹதியா செய்வது. நான் அப்ப ஸலவாத்து ஓதிக்கிட்டு இருக்கேன். அவங்க காலடியில் உட்கார்ந்து ஒரு தமிழ்நாட்டு ஆள் அங்கே கைதி கட்டிட்டு வந்தாரு. அப்புறம் இவரை பார்த்த உடனே எந்த ஒன்று கேட்கலாமேன்னு மனசு வந்தது. அப்புறம் என் மனசே சொல்லிச்சு, இவர்கிட்ட பேசுறதுக்கு இடையில ஒரு 100 ஸலவாத்து ஓதுறது குறைஞ்சு போயிடும், யாருன்னா நமக்கு என்ன, இவர்கிட்ட என்ன தேவை இருக்கு அப்படின்னு நான் உட்கார்ந்துக்கிட்டேன். அப்புறம் 1 மணி நேரம் சுத்திட்டு அவர் என்கிட்ட வந்தாரு. வந்த அண்ணே நீங்க பீர் முகமது தானேன்னு கேட்டாரு. நான் வேடிக்கையா சொன்னேன், பீரு தான் முகம்மது, 100 தான் முகம்மது, முகம்மது தான் எல்லாம், என் பெயரும் அதுதான். அதனால அவரு நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்டாரு. தமிழ்நாடு ஹவுஸ்ல. என்ன கொஞ்சம் தங்கி இருக்கிற இடத்துக்கு வாங்கலாம். என்ன விஷயம், கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியா பேசணும். நம்ம என்ன சம்பந்தமா கலக்க போறோம், பொண்ணுக்கும் பிள்ளைக்கும், சும்மா உட்கார என்ன பேசலாம் அப்படின்னு. இல்ல நீங்க மன்னிச்சுக்கிறணும், நீங்க உங்க ரூம் வரைக்கும் வரணும்னாரு. இந்த நாள் என்ன தொல்லையா இருக்காருன்னு சொல்லி எழுந்து ரூமுக்கு கூப்பிட்டு போனேன். அவர் உள்ள ரூமுக்குள்ள கூட போகல, வெளியிலே கிடந்த சேர்ல உட்கார்ந்து கைப்பையை எடுத்து ஜீப்பை திறந்தார். கையில 2 10 ரூபா கட்டு 2000 ரூபாயை கையில தூக்கி தந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் தர்மம் செய்யணுங்கிற நோக்கத்தோட வந்தேன், எனக்கு நேரம் இல்லை, ஏன் இஷ்டத்துக்கு 1000 ரூபாய் நீங்க செலவழிங்க, உங்க இஷ்டத்துக்கு 1000 ரூபாய் செலவழிங்க, இந்த 2000 ரூபாய் உங்க ஐயால தர்மம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இது ரொம்ப பொல்லாத வேலை, இப்ப 20000 ரூபாய்னாலும் உடனடியா செலவழிச்சிடலாம், இந்த ஆள் இருக்கான் நம்ம ஆளுங்க, அதனால நீ வாயா உங்க ஐயாலேயே செலவழிக்க சொல்றேன், நான் மாட்டவே மாட்டேன், உங்கள்கிட்ட தந்துடுறேன், நீங்க தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் திரும்ப தகராறு பண்ண உடனே அவர் பையை திரும்பவும் பார்த்தாரு. ரயிலுக்கு மாத்திரம் காசு எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் இருந்தது, அதையும் சேர்த்து கொடுத்து, அண்ணே 1000 ரூபாய் ஏன் இஷ்டத்துக்கு, 1300 ரூபாய் உங்க இஷ்டத்துக்கு, நீங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒண்ணும் ஊரையும் சொல்லல பேரையும் சொல்லல, அவர் வாட்டுக்கு போயிட்டார். நான் மறுநாள் காலையில 100 ரூபாய் தாளுக்கு 1 ரூபாய் தாள் வாங்கி வச்சுக்கிறது, பிஸ்மில்லான்னு உள்ள போவேன். எஷா தொழுதுட்டு தராவியை தொழுதுட்டு வெளியே வர்ற பொழுது அந்த 100 ரூபாய் 1 ரூபாய் தாளா தான் கொடுக்கறது, நோட்டு தவிர சில்லறையே கொடுக்கறது இல்லை. அண்ணா பக்கத்துல தான் நோட்டு விட்டாவு சொன்னானே, நோட்டு தான். 2 லங்கர், லங்கர்னா ஒரு நாளைக்கு ஏழைகளுக்கு பூரா கஞ்சி காய்ச்சி ஊத்துறது, 350 ரூபாய். நான் 2 லங்கர் 2 நாளைக்கு நம்ம கஞ்சி தருபார் போடு, ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தியுடைய தர்பார்ல ஏழைகளுக்கு எல்லாம் கஞ்சி. ஒரு நாள் கஞ்சி மாத்திரம் ஊத்தாத 2500 ரொட்டி சுட சொன்னேன். அதே நேரத்தில் 100 கிலோ பருப்பு வாங்கி ஆக்கிட்டேன், எல்லாம் பருப்பு ரொட்டியும் மகரிவுக்கு கொடு, எல்லாம் தருபார். அப்புறம் இருக்கிற கவாலிகளை எல்லாம் கூட்டிட்டு வாங்க, ஜிம்மா தொழுது முடிஞ்ச உடனே உட்காரு ஹாஜா மொயினுத்தீன் தர்பார்ல மௌலூத் ஓது, உருது மௌலூது, 125 ரூபாய் கவாலிகளுக்கு, 10 கிலோ மிட்டாயி, பைத்து பத்தா 100 ரூபாய், எல்லாம் ஜல்சா. நான் ஏன் சொல்றேன்னா, நான் ரயில்ல வந்து ஏறுறேன் 14 முடிஞ்சு 15 காலையில, ரயில் மூவ் ஆகுது. ஒரு அம்மா வந்து, பேட்டா எனக்குள்ள ஹக்கு ஒண்ணும் இல்லையான்னு கேட்டா. அப்ப நான் பார்த்தேன், அதுல 1 ரூபாய் நோட்டு, ஒரே ஒரு நோட்டு மிச்சம் இருக்கு.
நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலியுல்லாக்களுடைய தர்பாரில் அவர்கள் முறையீடு செய்கிறார்கள். அந்த முறையீட்டை அல்லாஹ் எப்படி நிறைவேற்றி தருகிறான்? அது மனிதர்களை கொண்டு இறைவன் நிறைவேற்றி தருகிறானா, அல்லது வலியுல்லாக்களே மனித ரூபத்தில் வந்து அவர்களுடைய சேவையை நிறைவேற்றி தருகிறார்களா என்பதற்கு இந்த சென்ற ரமலானில் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. இதனை நீங்கள் உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு உண்மையை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். பம்பாயிலிருந்து கல்யாண் போய் அங்கிருந்து ஹாஜி மலுங்கு பீர் தர்கான்னு ஒண்ணு இருக்கு, மலை மேல கொஞ்சம் தம் பிடிச்சு ஏறவங்க தான் போகலாம், மற்றவங்க போக முடியாது. அந்த 3 மைல் தூரம் இருக்கு. ஏறக்குறைய 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் ஏறி கையில கம்ப ஊனிட்டு போனா தான் போய் சேர முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப உயரமான மலை. அந்த 3 மைல்ல ஏழைகள் இருக்காங்க. அப்ப நான் இங்க இருந்து போன உடனே ஒரு மலைபாரிய பார்த்தேன். அவர் ஒரு சுவால் மாறு, என்ன பிரதர் சுவால்னு. நான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேன், விசாவும் வந்துட்டுது. குவைத்து போறதுக்கு எனக்கு டிக்கெட்டுக்கு பணம் இல்லை. அந்த பணம் வந்துட்ட சுவால் அப்படின்னாரு. அப்ப நான் பீர் சாஹிப் தான், மேல இருக்கிற பீர் சாஹிப்பை பார்க்க போறேன், உங்க சுவாலை நான் அவர்கிட்ட சொல்லி உடனே தர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட விளையாட்டா சொல்லிட்டு நான் மேல போயிட்டேன். ஏன்னா இவர் குவைத்துக்கு போற கப்பலுக்கு பணம் என்கிட்ட கேட்காரு. நம்மள்கிட்ட கப்பலுக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு பணம் இல்லை. அதனால யாரு கொடுக்க முடியுமோ அவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லி இவர்கிட்ட விளையாட்டு காட்டிட்டு நான் ஏறி போயிட்டேன். நான் அப்புறம் ஜும்மா ராத்திரி போனேன், அங்க தங்கிட்டு காலையில புறப்பட்டு வர்றேன். இந்த ஆளு பொட்டணத்தை விட்டணத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க அங்க போய் சொல்லியிருக்கீங்க போல, எனக்கு ராத்திரியே ஒரு ஆள் கொண்டு வந்து கப்பலுக்குள்ள பணத்தை பூரா 2400 ரூபாய் ஏர்மையில போறதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னாரு. ஓஹோ, அப்ப ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போறதுக்கு தான் நிக்கேன், இதோ பாருங்க பணம்னு சொல்லி அவரு பண நோட்டை காட்டுறாரு. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வலியுல்லாக்களுடைய தர்பாரில் அவர்கள் ஜீவியத்தோடு இருக்கின்ற பொழுது ஏற்படுகிற அற்புதங்களை போன்று அவர்கள் மறைந்து உயிர் வாழுகின்ற இடத்திலும் அற்புதங்கள் விளைகிறது. நான் அற்புதங்களை எதிர்க்கக்கூடியவனும் அல்ல, மறுக்கக்கூடியவனும் அல்ல. ஆனால் இந்த அற்புதங்களை அடிப்படையாக வைத்து அவுலியாக்களை ஆராதனை செய்கின்ற தன்மை இருக்கின்றதே, அது அறிவார்ந்த தன்மை அல்ல, அறிவார்ந்த தன்மை அல்ல, அருளார்ந்த தன்மை அல்ல, ஆன்மீக தெளிவு பெற்ற ஒரு நிலையும் அல்ல, ஒளிவு பெற்ற ஒரு உணர்வும் அல்ல. இதற்காகத்தான் உங்களிடத்தில் நான் பின்னி பின்னி பணிந்து இந்த முன்னுரையை அடிப்படையாக வைத்து பின்னர் என்னுடைய உரையை நான் துவக்கப் போகிறேன். ஏனென்றால் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் 12 வருஷம் சீடனாக இருந்து இரவும் பகலும் வேலை செய்த ஒரு பக்கீரு ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வருகிறார். வந்து, யா ஹாஜா, நான் உங்களை விட்டு போக போறேன், என்ன நீங்க அனுமதிங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் அந்த பக்கீர். இதை விட பக்கீர் மாத்திரம் இல்ல, அவங்கள்ட்ட சீடரா இருந்தவர். அப்ப அவங்க கேட்டாங்க, ஏன்பா என்ன அவ்வளவு பெரிய வெறுப்பு அப்படின்னு கேட்டாங்க. நான் 12 வருஷம் உங்களோட இருந்தேன், என்னுடைய கண்ணுக்கு முன்னால பெரிய அற்புதங்கள் நீங்கள் விளைவிச்சு காட்டல, நீங்க பெரிய அவுலியான உட்கார்ந்து இருக்கேன், ஒரு அற்புதமும் என் கண்ணுக்கு தெரியல, நான் ஏன் இன்னும் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த ஆளு. அதனால அவங்க கேட்டாங்க, ஏன்பா நீ ஒரு அற்புதத்தை கூட என்னகிட்ட பார்க்கலையா? பார்க்கவே இல்லைன்னு. அப்ப கேட்டாங்க, நான் ஒருவேளை தொழுகையாவது கலாவா தொழுதிருக்கேனான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு இரவாவது தஹஜ்ஜத் தொழுகாமல் இருந்திருக்கிறேனா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். அந்த பக்கீர் சொன்னார், நீங்க இல்ல, தஹஜ்ஜத்தெல்லாம் ஒழுங்கா தொழுவீங்க. எந்த ஃபஜ்ராவது கலா விட்டனான்னு கேட்டாங்க. அதுவும் இல்லை. நான் யாருகிட்டையாவது பொய் சொன்னானான்னு கேட்டாங்க. அதுவும் சொல்லல. கலாவா தொழல, தஹஜ்ஜத் தொழுகையை விடல, பொய் சொல்லல. நான் எந்த பெண்ணையாவது தீய நோக்கத்தோடு பார்த்தேனா தொட்டேனா என்று கேட்டார்கள். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அவர்கள் கேட்டாங்க, இதை விட என்ன அற்புதத்தை நீ நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள். இதுதான் அற்புதம். தம்பி, நீங்க கொஞ்சம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போயிருக்கேன் எல்லாத்துக்குமே, எனக்கும் சரி. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான், இடையில நீங்க விட்டீங்கன்னா அப்புறம் நம்ம கதை ஓடாது. சகோதரர்களே, அற்புதம்னா என்ன? நான் ஒரு நாள் கூட பொய் சொல்லல, ஒரு பொண்ணை கூட தீய உணர்வோட பார்க்கல, தொடல, ஒருவேளை தொழுகையை கலா விடல, நான் ஒரு தஹஜ்ஜத் தொழாமல் இருக்கல, ஒன்ன கூட நோவினை பண்ணி பேசல. இதை விட என்ன அற்புதம் விளைவிக்க வேண்டும் என்று ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஃபக்கீரிடத்தில், வேலைக்காரரிடத்தில் கேட்கிறார்கள். சகோதரர்களே, நீங்க அற்புதம் என்பது